ஹாய், வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் எசென்ஷியல். ஸோ வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான HTML டேக்ஸ், தென் HTML வச்சு எப்படி வெப்சைட் ரெடி பண்ணுறது, தென் HTML அப்படின்னா என்ன, HTML இருக்கிற பேசிக் டேக்ஸ், தென் HTMLோட ஸ்ட்ரக்சர் லேஅவுட், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா HTML4 versus HTML5. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி நம்ம HTML5 பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸோ HTML5 பற்றின இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டு HTML4க்கும் சரி 5க்கும் சரி ஸ்ட்ரக்சர் லேஅவுட்டுங்கிறது சிமிலாரிட்டியோடு இருக்கும், பட் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் HTML4ங்கிறது விண்டேஜ் டைப் வெப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விண்டேஜ் டைப் வெப் ஸ்ட்ரக்சர்ன்றது எல்லாமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஒன்லி ஏ டிவிஷன் அப்படிங்கிறது HTML4 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட் இஸ் அன் பிளாக் ஆஃப் த வெப் பேஜ், பிளாக் ஆஃப் அன் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை பிளாக்? ஸோ ஏதோ ஒரு டிவிஷன், ஏதோ ஒரு இடம் இந்த பகுதி இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் டிவிஷன் ஆர் பிளாக் ஆஃப் தி வெப் பேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதியில் இது மட்டும்தான் இருக்க போகுது அப்படிங்கிறத HTML4ல் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா டிவ் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கும். டிவ் டேக்குள்ளே நமக்கு என்ன கால் பண்ணுறோமோ அது அந்த டிவிஷனுக்குள்ளே வரும். ஸோ இதே HTML5ல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டிவிஷன் டேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். பட் எல்லாமே இந்த ஹெட்டர், ஃபூட்டர், ஆர்டிக்கல், செக்ஷன் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்க்கான டிவிஷன் இருக்குல்ல, அது எல்லாமே செமண்டிக் எலிமெண்ட் டேக் அப்படின்னு புதுசாக லான்ச் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் HTML5ல் இருக்க செமண்டிக் டேக் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டர், ஃபூட்டர், நவ்பார், செக்ஷன், ஆர்டிக்கல், தென் சம்மரி, அசைட். ஸோ இது எல்லாமே HTML லேஅவுட்டில் இருக்கிற செமண்டிக் எலிமெண்ட் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெட்டருங்கிறது எதை மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் டிஃபைன்ட் a header section of the web page. It contains your company logo, then navigation bar, links, then phone number, contact address. ஸோ இது எல்லாமே உங்களோட ஹெட்டர் செக்ஷனில் இருக்கும். ஸோ nav அப்படிங்கிற செக்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட லிங்க், ஷார்ட் லிங்க்ஸ், எக்ஸாம்பிள் ஹோம், அபவுட், கான்டாக்ட் அஸ் அப்படிங்கிற பேசிக் நெக்ஸ்ட் பேஜுக்கான வெப் பேஜஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே nav அப்படிங்கிற ஒரு டிவிஷனுக்குள்ளே இருக்கும். ஸோ செக்ஷன் அப்படிங்கிறதுல நம்மளோட கண்டெய்னர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். தென் ஆர்டிக்கல், ஃபூட்டர் அப்படிங்கிறது வழக்கம் போல் நியூஸ் லெட்டர், தென் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ், தென் கேரியர் பேஜ், அந்த மாதிரியான ஃபூட்டரில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபூட்டரில் இருக்கும். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். HTML4க்கான எக்ஸாம்பிளும் சொல்கிறேன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் HTML5க்கான எக்ஸாம்பிளும் நான் இப்போ சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது என்கிட்ட சப்ளைம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு எடிட்டர் இருக்குது. ஸோ ஐம் யூசிங் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் ஃபார் மை HTML பேஜ். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட SS.HTMLங்கிறதுல எதுவுமே இல்லை. ஸோ HTML அப்படிங்கிற டேக் மூலமா நான் பேசிக் டேக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், ஹெட்டர் அப்படின்ற ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறேன். ஹெட்டருக்குள்ளே என்ன இருக்க போகுது அப்படின்னா நேவிகேஷன் லிங்க். ஸோ ஹோம், about, then contact. ஸோ ஹெட்டர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு 3 லிங்க்ஸ் இருக்க போகுது. ஹோம், அபவுட், கான்டாக்ட் அப்படின்னு 3 லிங்க் இருக்க போகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்பெஷல் என்ட்ரின்னு சொல்லப்படுற &NBSP அப்படிங்கிற டேகை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நடுவில் ஸ்பேஸ் விடுவீங்கல்ல, ஸோ அந்த இதை தான் இங்கே வந்து டேகாக சொல்லும்போது &NBSP அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மென்ஷன் டபுள் ஸ்பேஸ். ஸோ நான் 2 &NBSP கொடுக்குறேன். ஸோ 2 என்ன பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்பேஸை இது மென்ஷன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய செக்ஷன். ஸோ செக்ஷன் எலிமெண்ட் என்ன இருக்க போகுது அப்படின்னா ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இருக்க போகுது. ஸோ AFG என்னோட இமேஜோட லொக்கேஷன் டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ ஃபைலோட நேம் FC. ஸோ ஐம் ஜஸ்ட் காப்பி த file location, then I'm pasting the source location with extension. So FC dot
png அப்படிங்கிறது என்னோட ஃபைல் நேம். ஸோ என்னோட செக்ஷன் எலிமெண்ட்குள்ளே எனக்கு ஒரு இமேஜ் மட்டும் இருக்க போகுது. தென் ஃபூட்டர் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றுமே இல்லை. h1 டேக் ஹெட்டிங் டெக்ஸ்ட்குள்ளே திஸ் இஸ் மை ஃபூட்டர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் பேஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்குது. ஸோ இதிலே பார்த்தா தெரியும். தென் திஸ் இஸ் மை ஹெட்டர் அண்ட் தென் திஸ் இஸ் மை செக்ஷன் அண்ட் திஸ் இஸ் மை ஃபூட்டர். ஸோ எல்லாமே ஒவ்வொரு டிவிஷன் தென் செமாண்டிக் எலிமெண்ட்குள்ளே இருக்குது. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செமாண்டிக் எலிமெண்ட் இன் HTML டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ கைஸ்.